போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் ஆண்டவரே சாட்சி சொன்ன ஓரொரு குடும்பத்தையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஏற்ற வேளையில் அழைத்து வந்த ஓரொரு குடும்பத்திற்கு சோத்திருக்கிறோம். ஏற்ற வேளையில் வந்த அனைவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியான நாமத்தினாலே சாட்சி சொன்ன ஒருவருடைய மன குறைகளையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால் நீர் நிறைவேற்றி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த மாதம், கடந்த மாதம் நீர் இவர்களுக்கு செய்த நன்மைக்காய் இந்த நல்ல நாளில் சாட்சி சொன்னார்கள். மீண்டும் உமக்கு சித்தமானால் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இப்படியே சாட்சி சொல்ல உதவி செய்யுங்க. உங்கள் வல்லமையுள்ள கரம் அவர்களோடு இருக்கட்டும் அப்பா. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். செமக்கேலும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. நான் வாசித்த இந்த சங்கீத பகுதியில் 8ஆம் வசனம் நீங்கள் மனன வசனமாய் சொன்னீர்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். இது தாவீது தப்பித்து செல்லும் காரியத்தை அறிந்து சவுல் செய்த தவறை குறித்து தாவீது குறிப்பிட்டு எழுதின ஒரு சங்கீதம். தாவீதை காட்டி கொடுத்த ஒரு சகோதரனினுடைய பிறப்பு, வளர்ப்பு என்று 6 வசனங்கள் அவரை சபிக்கக்கூடிய காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த காலை வேளையில் நாம் பார்ப்பது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒரு மரத்தை போல இருக்கிறேன். அல்லேலூயா. இன்று நாம் தேவனுடைய ஆலயத்தில் எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், எப்படி தேவன் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி, தேவன் நம்முடைய வாயின் வார்த்தைகளின்படி நமக்கு உதவி செய்கிறாரா அல்லது உபத்திரவப்படுத்துகிறாரா என்பதையெல்லாம் இந்த சங்கீதத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை கொண்டு நாம் பார்க்க வசதியாக இருக்கும். இப்போ இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட காரியம், நாம் 50 சங்கீதங்களை முடித்து விட்டோம். ஆனால் முதல் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை அருமையாக இருக்கிறது. 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இலை உதிராதிருக்கிற மரம் என்றால் ஒரு பச்சையான மரம் என்று அர்த்தம். அல்லேலூயா. பச்சையான மரம்தான் இலை உதிரான மரம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ சங்கீதம் 1 இந்த வசனத்தை தாவீது சொல்லுகிறார். அதற்கு இணையாக 2ஆம் வசனத்தை சொல்லுவார். கர்த்தரிடத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவரிடத்தில் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும் பச்சையான மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான இந்த 52ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஒலிவ மரத்தை போல காணப்படுவீர்கள் என்றால், நீங்கள் இந்த வருடத்தில் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்ய நினைப்பதும் செய்ததும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்க செய்ய நினைத்ததும், செய்ய நினைக்கிறது நினைக்க போறது எல்லாம் ஒண்ணுதான். நீங்க செய்ததையும் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நீங்க செய்தது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்னா என்ன அர்த்தம்னா, நாம் இந்த தேவ சமூகத்தில் இந்த தேவனை துதித்து மகிழ்ந்து நாம் இந்த தேவனுக்கு செய்கிற நன்மைகள் என்றென்றும் நம்முடைய தலையின் மேல் நிற்கும். அதுதான் அந்த வசனத்தினுடைய உட்கருத்தாய் போகிறது. அப்ப இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லி தருகிறது, நீங்கள் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பச்சையான ஒலிவ மரத்தை போல தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் வளர ஆரம்பிப்பீர்கள். யாருடைய வார்த்தையால வளர ஆரம்பிங்க? வார்த்தை பேசுகிற ஆண்டவர் அந்த வார்த்தை உங்களுக்குள் கிரியைகளை நடப்பிக்கிற ஆண்டவராய் மாற்றுவார்.
4 நாளைக்கு முந்தி நீங்க நல்ல கோபக்காரனா இருந்தீங்க 40 வருஷத்துக்கு முந்தி. ஆனா இன்று கர்த்தருடைய பிள்ளையா மாறின ஒரு 40 நாளைக்குள்ள உங்களுக்கு சாந்தம் என்கிற ஒரு ஆவியின் கனி உங்களுக்குள் கடந்து வரும். அதுதான் அதனுடைய உள்ளானே அர்த்தம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, கர்த்தருக்குள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, அப்ப எரேமியா தீர்க்கதரிசியும் இப்படிப்பட்ட இந்த கனிதரும் காரியத்தை குறித்து ஒரு ஆவிக்குரிய வசனத்தை சொல்லுகிறார். பாருங்க, எரேமியா நிருபம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்று பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஏன்னாங்க ஒரு உற்சாகம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இங்க வசனம் என்ன சொல்லி தர்றாரு பாருங்க, நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் கர்த்தர் உனக்கு இட்டார். ஏன் கர்த்தர் உங்களுக்கு இந்த பேரை இடணும், அல்ல பேசுகிற எனக்கு இந்த பேரை கொடுக்கணும் அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன தேவன் நமக்கு சொல்றார். இரவும் பகலும் ஒரு வேதத்தில் தியானமாயிருக்க பழகி கொண்டவன், பழகி இருக்கிறவர்கள் அவர்கள்தான் என்றென்றைக்கும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். அவர்கள்தான் இந்த நல்ல பேரை பொறுத்து கொள்வார்கள். அவர்கள் நல்ல பேரை பொறுத்து கொள்வார்கள் என்றால், தங்கள் வஸ்திரங்களினால் அந்த பொக்கிஷமான அந்த பச்சையான ஒலிவ மரத்தின் போஷாக்கை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் இந்த வருடத்தில் வாய்க்கும். இன்று முதல் அதுக்குரிய காரியத்தில் நீங்க வளர ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் பச்சையான மரத்துக்குள்ள நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பயணம் கொடுக்கப்படுகிறது. அந்த பெயரை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த கிருபையினால் என்றென்றைக்கும் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் என்று சொல்றார். அப்ப தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டது? சங்கீதம் 13 எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் மகிழும். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் மகிழ்னு கூட சொல்லலாம், களி கூறுதல் என்று சொல்லலாம். அப்ப உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இந்த அமர்ந்திருக்கிறது. இந்த பச்சை நீங்கள் மாறுவீர்கள் என்றால், இந்த பச்சை நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இந்த தேவனுடைய கிருபையினாலே எப்பொழுதும் உங்களுடைய வாய் இந்த தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும். மகிழ்ச்சி நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்வீர்கள், ஆனந்த சன்னதி முன் வருவீர்கள். நாம் அல்ல, அவரே என்னை உண்டாக்கினார். நாம் அல்ல, அவரே என்னை உண்டாக்கினார். நான் பச்சையான ஒலிவ மரம் என்று பெயர் பெற்று இருக்கிறேன். நான் பச்சையான ஒலிவ மரத்தை என்று நாள்தோறும் நீங்கள் ஓடி வந்து கொண்டிருப்பீர்கள். நாளையும் நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பீர்கள். இது கர்த்தருடைய நாள் என்று பாடுவீர்கள். இந்த நாளை நீங்கள் கனம் பண்ணுகிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை அடுத்த நாளில் கனம் பண்ணுகிறவராய் மாறுவார். அல்ல, ஒரு மெம்படான வார்த்தை அல்ல, இந்த வசனத்துக்கு ஒத்த வேத வியாக்கியானம். இந்த வசனத்துக்கு ஒத்த வேத வியாக்கியானம். இவன் துன்மார்க்கனை சபிக்க ஆரம்பிக்கிறார். நான் அந்த வாய்ப்பை தொடவில்லை. இந்த மாதத்தின் முதல் நாளில் நான் உங்களை துன்மார்க்கராய் பார்க்க விரும்பவில்லை. துன்மார்க்கனுக்கு வரும் சம்பவங்கள் எல்லாம் இதுல எழுதி வைத்திருக்கிறார், சபித்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் அதை பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவார்களோ இன்னும் நமக்கு தெரியாது. ஆனால் குறிப்பு இருக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகத்துல நீங்க இந்த சம்பவத்தையும் 2 சாமுவேல் புஸ்தகத்திலையும் இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். நாம் அந்த அளவுக்கு போக வேண்டாம். வீட்டில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இதற்கு ஒத்த வசனம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் ஃபுல்லா இருக்கு. நீங்க 18ஆம் வசனம், 19ஆம் வசனம், 20ஆம் வசனம் வீட்டில் போய் படிச்சுக்கலாம். ஆனா இன்று நாம் கர்த்தருடைய கிருபையின் பேரை நம்பிக்கை வைத்திருக்கிறதுனாலே, அந்த தேவனுடைய நாமத்தினாலே நாம் இந்த வருட தொடக்கத்துல நாம் நல்ல ஒலிவ மரம் என்ற எண்ணத்தை பின்ன இருக்கிறோங்க. பெயர் பச்சையான ஒலிவ மரம் என்று கர்த்தர் உனக்கு பெயர் இட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார் பாருங்க. அதனாலதான் தாவீது சொன்னா, நான் தேவனுடைய ஆலயத்துல எப்பொழுதும் எப்படிப்பட்டவனாயிருப்பேன், பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். முருங்கை மரத்தை பத்தி சொல்லல, பப்பாளி மரத்தை பத்தி சொல்லல. தேவன் எந்த மரத்தை சொன்னாருங்க?
ஒளிவ மரம் அதுல எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம் குழந்தைகள் இல்லை, அறிவியல் பாடத்தை படிக்க நம்ம சபைக்கு வரல, விஞ்ஞானத்தை அறிந்து கொள்ள வரல. நீங்க வீட்டில் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒளிவு மரம் என்ன பண்ணும்? ஒளிவு மரத்துக்கு ஆயுசு நாட்கள் என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க. நம்ம தமிழ்நாட்டில் அசோகா மரம் இருக்கும், உயர்ந்து போய்கொண்டே இருக்கும். அதனுடைய ஆயுசு நாட்கள் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கூட இருக்கலாம். அது மாதிரி எத்தனையோ மரத்தை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் ஒலிவ மரம் எவ்வளவு நாட்கள் இருக்கும் என்பதெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இன்னொரு சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை போல பார்த்தீங்கன்னா, நீதிமான் படை செலுத்து லீபிலோனுள்ள கேதுரு வழங்குவான் என்று சொல்லுகிறது. அப்போ நீங்க ஒரு பச்சையான மரம் தேவன் உங்களுக்கு பயிர் வைத்தால் நீங்கள் ஒரு நீதிமானுக்கு பலனை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுவீர்கள். நீங்கள் யாருடைய பலனை பெற்றுக்கொள்ள காணப்படுவீர்கள்? நீதிமான பலனை காண பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப அந்த நீதிமான ஊக்கமான ஜெபம் என்ன பண்ணுவாருங்க? உங்களுக்கு பிணியாளிகளை ரட்சிக்கு. இன்னொன்னு ஆண்டவர் சொல்லுவார், ஓசியா நிருபம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, அவன் கிளைகள் ஓங்கி படரும் என்று வசனம் ஆரம்பிக்கும். பாருங்க, ஓசியா 14:6. அவன் அலங்காரம் இருக்கும். நீங்க ஒலிவ மரத்தில் வளர்வீர்கள் என்றால் உங்களுடைய கிளைகள் எப்படி இருக்குங்க? ஓங்கி படரும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பால், உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தேவை. நீங்க தேவனுடைய ஆலயத்தில் ஒளிவர கன்றுகளாய் மாற்றப்படுவீர்கள் என்றால், ஒரு பெயர் பெற்றிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வருகிறது என்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்தால், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நீங்கள் தியானம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால், இந்த தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் இந்த நாட்களில் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் உங்களை தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மர கன்றாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் விளக்கம் கொடுக்கிறார். யாரை குறித்து பேசுகிறார் என்றெல்லாம் நான் விளக்கம் சொல்லவில்லை. நீங்கள் கதறுகிறீர்கள், கர்த்தரை நோக்கி கண்ணீர் விடுகிறீர்கள். நீங்கள் ஒலிவு மர கன்றுகளாய் இருந்தால் உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாய் கர்த்தர் பலன் அளிப்பவராய் இருப்பார். நிச்சயமாய் பலன் அளிப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க இந்த கால வேளையில நீங்கள் ஒரு பச்சையான மரத்தை போல அமர்ந்திருக்க பழகி கொள்ளுங்கள். வாசனை வெளியேறும். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்கார மரத்தினுடைய அலங்காரத்தை அவனுடைய வாசனை லீபிலோனுடைய வாசனை போல இருக்கு. அந்த வேத வார்த்தையினுடைய வாசனை உங்களிடத்தில் இருந்தால் உங்கள் முழு குடும்பத்தையும் வாசம் வீசும் மலர்களாய் கர்த்தரால் மாற்ற முடியும். உங்கள் வீடு முழுவதும் பரிசுத்த வாசனை அடிக்கும். உங்க வீடு முழுவதும் அசுத்தாவிகள் கிரியை செய்யாது. உங்கள் வாசல்களில் துதியோடும் உங்கள் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து மகிழ்ச்சியோடு அவருக்கு நீங்கள் ஆராதனை செய்வீர்கள். உங்கள் வீட்டு ஜெபம் இப்படி இருக்குங்க. உங்க வீட்டு ஜெபமும் தனிப்பட்ட ஜெபமும் லீபிலோனுடைய ஆலயத்தில் இருக்கிற லீபிலோனின் மலர்களின் வாசனை அது வெளியே வர வர அந்த நறுமணத்தினாலே வியாதிஸ்தர்கள் சுகமடைவார்கள். அந்த வாசனையினாலே நீங்கள் வளருவீர்கள். அந்த வாசனை உங்களை தேவ சமூகத்தில் அலங்கரிக்கப்பட்ட பூக்களாய் நிற்கும். அப்ப நீங்க ஒலிவ மர கன்றுகளை போல என்ன பண்ணணும்? மாற வரணும். ஆனால் புதிய பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி தேசத்தில் வாழும்போது ரோமருக்கு எழுதிய 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லுவார் பாருங்க. ரோமர் 11 சுபாவத்தின்படி
காட்டொளி மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்தில ஒக்கப்பட்டு இருந்தால் சோவக்கிளையாகிய அவர்கள் தங்கள் சுய ஒளிமரத்தில் ஒட்டப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப நம்ம சுவாவத்தின்படி எப்படிப்பட்ட மரங்க? சுவாவத்தின்படி காட்டொளி மரம். நம்ம காட்டொளி மரங்க. நம்மகிட்ட முள் இருந்தது ஒரு நாட்களில், நம்மிடத்தில் நிழல் இல்லை ஒரு நாட்களில். ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு இறங்குடைக்கிறான். ஆனால் நாமோ காட்டொளி மரத்தை போல நம்மிடத்தில் முட்களும் புதர்களும் இருளும் நம்முடைய நாட்களை போல இருப்பது, அதை காட்டுத்தி மரம் என்று சொல்லுகிறார். ஆனால் அதனுடைய கிளையை வெட்டி நல்ல ஒலிவ மரத்திலே வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒளிமரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம். அப்ப நல்ல ஒலிவ மரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள் நாம் இணைக்கப்படும் போது நாமும் நல்ல ஒலிவ மரமாய் மாறுவோம், நல்ல ஒலிவ மரமாய் மாறுவோம். அப்போ நம்முடைய வீட்டில் உள்ள ஆசீர்வாதம் அதுதான். சங்கீதத்துல நீங்க 128 சங்கீதம் 3 வசனத்தை பார்த்தீங்கல்ல, என்ன சொல்லுது வசனம்? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனியும் திராட்சை செடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றி வர கன்றுகளை பார்த்துட்டீங்களா? அப்போ நாம் காட்டுத்தி மரமாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை நல்ல மரமாய் இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டு நாம் பயணிக்கும் போது அவர் நமக்கு கொடுக்கும் கன்றுகளும் நல்ல ஒலிவ மரம். அவர் நம்ம கொடுக்கிற கன்றுகள் உங்க பிள்ளைங்க, உங்களை இப்படி ஆசீர்வதிக்கணும் விரும்புறார். இது ஆண்டவருடைய வார்த்தை, என்னுடையதல்ல. நாம் இன்று வியாக்கியானத்திற்காக வேத விளக்கத்திற்காக 52 சங்கீதம் 8 வசனத்தை பார்க்கிறோம். ஏதோ போன வாரம் 51 சங்கீதத்தை தியானித்தோம். ஆகவே இதுக்காக நான் கஷ்டப்பட்டேன், இதுக்காக ஓடினேன், விளையாண்டேன், இதெல்லாம் நான் பொய் சொல்ல விரும்பல. தொடர்ச்சியாய் நாம் கர்த்தரை பார்க்கும்போது இந்த மாதத்தின் ஒரு நல்ல வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் நல்ல ஒலிவ மரமாய் வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். இவர் இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கை தரத்தை சொல்லுகிறார். நாம் ஒரு காட்டுத்தி மரமாய் இருக்கிறோம். அதையும் நீங்க வெப்ல போய் பாருங்க, நமக்கு நேரம் இல்லை. அப்படி இருந்த நம்மை இந்த கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய ஆத்துமாக்களை அவர் மரணக்கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. மரணத்திலிருந்து இல்ல, மரண கட்டுகளிலிருந்து. எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம வேதத்துல நல்லா பார்க்கலாம். சங்கீதம் 33 அதிகாரம் 18 வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருமா? மரணத்தில் அவர்களை பஞ்சத்திலையா, சரி பரவாயில்ல, நான் மரணம்னு சொல்லிட்டேன். பஞ்சத்தில் அவர்களை காக்கவும் நீங்க தேவனில் காணப்படுவீர்கள் என்றால் இந்த தேவனுடைய கண்கள் பஞ்சத்தில் இருக்கிற உங்களை கண்ணோக்கி பார்க்கிறது. நீங்க வாசித்த வசனத்தை கொஞ்சம் சிதறல் இல்லாம இங்க கொஞ்சம் பாருங்க. 19 வசனம் என்ன சொல்லுது பாருங்க? அவர்களை காக்கவும் கர்த்தருடைய கண் யார் மேல நோக்கமா இருக்கிறது? தமக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் மரத்தை ஆழத்தில் வீட்டிலிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. யாருக்குங்க? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார். நீங்கள் காட்டுத்தி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இப்பொழுது உங்களுடைய கிளைகளை மாற்றி பரிசுத்த ஒலிவ மரத்துக்குள் நீங்கள் இணைக்கப்படும் போது அந்த பரிசுத்த ஒலிவ மரத்தினுடைய வாசனையும் அந்த பரிசுத்த ஒலிவ மரத்தினுடைய
காரியங்கள் அனைத்தும் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் மிகுதியாய் பலனை கொடுப்பீர்கள். யாருங்க மிகுதியான பலனை கொடுக்க முடியும்? நீங்க தான் கொடுக்க முடியும். யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா முதல் 3 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடுத்திருக்கிற கொடி எதுவோ அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்புறம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டேன். இப்போ தாவீது சொன்ன அனைத்து சாபங்களும் துன்மார்க்கருக்கு போய் கிடைக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை சொல்லலை. நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் அதிக கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ நீங்க பச்சையான மரமா இருக்க முயற்சி பண்ணுங்க. முயற்சி திருவினை ஆக்கும். நீங்கள் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து, அதை தொடர்ச்சியாய் கை கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைவிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நாம் செய்வது வாய்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு நல்ல கனி உண்டாயிருக்கக்கூடிய ஒரு பெயரை நமக்கு ஒலிவ மரம், நல்ல ஒலிவ மரம் என்று பெயர் வைத்திருக்கிறார். அந்த பெயரை பெற்றிருக்கிற நாம் அவரோடு இணைந்து ஜீவிக்கும் போது, என் பிதா தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் காட்டுத்தி மரம் கொடிகளாய் இருந்தீர்கள், ஆனால் உங்களையோ நான் சுமந்து கொண்டு, உங்கள் நுகத்தை நான் சுமந்து கொண்டு உங்களை ஒரு பச்சையான திராட்சை செடியாய் நான் மாற்றி காட்டுகிறேன். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நிச்சயமாய் அதிக கனி கொடுப்பீர்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவு மர கன்றுகளாய் நிற்பார்கள். அப்படி இருக்கணும்னா நீங்க கர்த்தருக்குள் வளர பயப்படும். கர்த்தருக்குள் வளர வாய்ப்பு இது. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நீங்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அவர் உங்களை கவனிக்கிறவராய் இருக்கிறார் என்று உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடத்தில் நீங்கள் சொல்ல பழகி கொள்ள வேண்டும். உன் கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார், உன் வேதனை அறிகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். அப்ப அந்த விடுதலை தருகிற தேவனை நோக்கி நாம் வந்திருக்கிறோம். நீங்களும் பச்சையான ஒலிவ மரத்தை போல வாழ பிரயாசப்படுங்கள். அவருக்குள் கனி கொடுக்கிற பிள்ளையாயிருங்கள். கர்த்தர் உங்கள் பந்தியை சுற்றி ஒலிவ மரக்கன்றுகளை ஆசீர்வதிப்பது போல உங்களுடைய பிள்ளைகளின் ஆயுசு நாட்களையும் உங்களுடைய ஆயுசு நாட்களையும் மரண கண்ணிகளிலிருந்து அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார்.